ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய மாதத்திலும் கர்த்தர் நம்மை தயவாய் கொண்டு வந்திருக்கிற அவருடைய கிருபைகளை எண்ணி கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் தாமே இந்த மாதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்திற்காக நான் ஜெபித்து கொண்டிருந்த பொழுது கர்த்தர் காண்பித்த வார்த்தை மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சீயோன் குமாரத்தியே, நீ எழுந்து போரடி, நான் உன் கொம்புகளை இரும்பும் உன் குளம்புகளை வெண்கலமும் ஆக்குவேன். நீ அநேக ஜனங்களை நொறுக்கி போடுவாய். அவர்கள் தேடி சேர்த்ததை நீ கர்த்தருக்கென்றும் அவருடைய ஆஸ்தியை பூமிக்கெல்லாம் ஆண்டவராய் இருக்கிறவருக்கென்றும் நியமிப்பாய். இந்த வசனத்தில் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ எழுந்து போரடி. அவ்விதமாக நீ எழும்பி போரடிக்கும் பொழுது உன்னுடைய பெலனை நான் அதிகமாக்குவேன். அதாவது இரும்பை போல வெண்கலத்தை போல உன்னுடைய பெலன் புதிதாக்கப்படும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 52ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். அதிலே 2வது வசனத்தை பாருங்கள், தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. தூசியை போன்ற சிறிய சிறிய பிரச்சனைகள், போராட்டங்கள், பலவீனங்கள், சோர்வுகள், இவைகளை எல்லாம் விட்டு நாம் எழும்பும் பொழுது கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்யும்படி கர்த்தர் கிரியைகளை நடப்பிக்கிறார். நம்முடைய வேலை இந்த மாதத்திலே நாம் எழும்ப வேண்டிய வேலை. இதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் போர் அடிக்கிறதற்கு எழும்ப வேண்டும் என்று சொல்லி. போர் அடிக்கிறது என்றால் பதரையும் தானியத்தையும் வெவ்வேறாக பிரிக்கிறது. கதிரிலிருந்து மணியை வெவ்வேறாக பிரிக்கிறதற்கு தான் போர் அடிக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அறுவடை செய்யப்பட்ட கதிர் வரும் பொழுது அதை கல்லிலே அடித்து பிரிப்பார்கள். மாடுகளை வைத்து போரடிப்பார்கள், யானைகளை வைத்து போரடிப்பார்கள், எந்திரங்களை வைத்து இந்த நாட்களிலே போர் அடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த போர் அடித்து பிரிக்கப்பட்ட மணிதான் அது மாவாக மாறுகிறது. கதிரிலே இருக்கிற கோதுமை அப்படியே இருக்கிற போகிறது இல்லை, அது மாவாக மாறுகிறது தான் தேவ சமூகத்து அப்பங்களாக தேவ சமூகத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது. அப்படியானால் இந்த போர் அடிக்கிறது என்பது மிக முக்கியமான ஒரு வேலை. அந்த வேலையை செய்யும்படியாக தேவன் நம்மை எழும்பும்படி கூறுகிறார். பாருங்கள், ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8வது வசனத்திற்கு நீங்கள் வருவீர்கள் என்றால் அங்கே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எப்ராயிம் அந்நிய ஜனங்களோடு கலந்திருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாட்களிலே பிள்ளைகள் அந்நிய ஜனங்களோடு அதிகமாய் கலந்திருக்கிறார்கள். அந்நியர்களுடைய தலையீடுகள் குடும்பத்திலே சபைக்குள்ளே இவ்விதமாக அதிகமாய் காணப்படுகிறது. இதை அந்நியர் அவர்களுடைய பலத்தை தின்கிறார்கள், அவனோ அதை அறியாதிருக்கிறான் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திற்கு வருவீர்கள் என்றால், நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து பிரிந்து போய், அப்படி பிரிந்து போகும் பொழுது நாம் மணியாக மாற்றப்படுகிறோம். இந்த நல்ல மணிகள் தான் மாவாக இடிக்கப்பட்டு தேவ சமூகத்து அப்பங்களாக வர முடியும். பதர்களோ அது பறந்து போகும். தேவனோ இப்படிப்பட்ட ஒரு கனமுள்ள வேலையை, ஒரு சுத்திகரிக்கக்கூடிய ஒரு வேலையை, மிக முக்கியமான ஒரு வேலையை செய்வதற்கு நம்மை எழும்பும்படி கர்த்தர் நமக்கு கூறுகிறார். இந்த மாதத்தில் பிரச்சனைகளை கண்டு நாம் பயந்து கொண்டிருக்கிறோம். அநேக வேளைகளிலே நம்முடைய பலம் நமக்கு தெரியாதபடிக்கு சத்ருவானவன் கிரியை செய்கிறான். கிதியோன் பராக்கிரமசாலியாய் கர்த்தர் அவனை பார்த்தார், ஆனால் அவனோ பயந்து கொண்டிருந்தான். இன்றைக்கும் பயந்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்லுகிறார், நீ எழும்பு, நான் உன்னை பலப்படுத்துவேன். நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை வாசித்தால், போர் அடிக்கிறதற்கு புதிதும் கூர்மையும் உள்ள பற்கள் உள்ள எந்திரமாக கர்த்தர் மாற்றுகிறார். நீ மலைகளை, அதுவும் யாரை பார்த்து சொல்லுகிறார், யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே என்று சொல்லுகிறார். ஒரு பூச்சியாக, ஒரு பலவீனமாக
சத்துவமற்றவளாக இருக்கிற நம்மை பார்த்துதான் தேவன் எழும்பும்படி கூறுகிறார். இந்த மாதத்திலே தேவன் நமக்கு ஒரு புதிய பலனை தரப்போகிறார், ஒரு புதிய அபிஷேகத்தை தரப்போகிறார். அது என்ன அபிஷேகம்? சத்ருவின் அரண்களை நொறுக்கி போடுகிற ஒரு அபிஷேகம். நீ அநேக ஜனங்களை நொறுக்கி போடுவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 51ஆம் அதிகாரத்திற்கு நீங்கள் வருவீர்கள் என்றால் அதிலே 20 22 வரைக்கும் வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் கருத்தாய் வாசிப்பீர்கள் என்றால் பிள்ளைகள் எங்கே மாட்டிக்கொண்டிருக்கிறார்களாம்? அந்நியருடைய வலையிலே அவர்கள் சிக்கி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலைமையிலே பெற்றோருடைய உள்ளங்கள் எப்படி மாறுகிறதாம்? தத்தளிப்போடு கூட இருக்கிறது. 22வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நான் நீக்கி போடுகிறேன். இதுவரை நீங்கள் தத்தளித்து கொண்டிருக்கலாம், இதுவரை பிள்ளைகள் மாயையான வலையிலே சிக்கி கொண்டிருக்கலாம், ஏதோ ஒரு மாயை அவர்களை கண்ணியை போல சூழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட அரண்களை நிர்மூலமாக்கி அந்நியரிடத்திலே சிக்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளை வெளியே கொண்டுவதற்கு வேண்டிய அபிஷேகத்தையும் பலனையும் கர்த்தர் இந்த மாதத்திலே தருவார். நீங்கள் வேதத்தில் இன்னொரு மொழிபெயர்ப்பை வாசித்தால், உன் பிள்ளைகள் மயக்கமுற்றனர், விழுந்து கிடக்கின்றனர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் என்ன? ஏதோ ஒரு மயக்கம், ஏதோ ஒரு மாய வலை, ஏதோ ஒரு சத்ருவின் கண்ணியிலே அகப்பட்டிருக்கிறவர்களை வெளியே கொண்டு வருவதற்கு நாம் எழும்ப வேண்டும். கர்த்தர் அதற்காக தான் நம்முடைய கொம்புகளை இரும்பும் நம்முடைய குழம்புகளை வெண்கலமுமாக மாற்றுகிறார். நமக்கு வேண்டிய பலத்தை கொடுக்கிறார். என்னால் என்ன செய்ய முடியும் என்று சொல்லி பயந்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்துதான் கர்த்தர் பராக்கிரமசாலியே என்று சொல்லி அழைக்கிறார். இந்த மாதம் நாம் போர் அடிக்கிறதற்கு எழும்புகிற மாதம். இரண்டாவதாக, போரடிக்கிறதற்கு மாத்திரமல்ல, நீங்கள் 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, நீ எழும்பி காரியத்தை நடப்பேன், கர்த்தர் உன்னோடே இருப்பாராக. இது தாவீது சாலமோனுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. தாவீது ஏராளமான பொருட்களை ஆலயத்தை கட்டுவதற்கென்று சவதரித்து வைத்துவிட்டு இப்பொழுது சொல்லுகிறான் தன்னுடைய மகனை பார்த்து, நீ எழும்பி காரியத்தை நடப்பி, கர்த்தர் உன்னோடே இருப்பாராக. நீங்கள் கடைசி வசனத்தை பாருங்கள், நீங்கள் எழும்பி தேவனாகிய கர்த்தரின் பரிசுத்த ஸ்தலத்தை கட்டுங்கள். இரண்டாவதாக நாம் எதற்கு எழும்ப வேண்டும்? தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக, தேவனுடைய சபைகளை கட்டும்படியாக நாம் எழும்ப வேண்டும். ஒரு ஆலயத்தை கட்டுவது என்பது எளிதான வேலை அல்ல. அந்த ஆலயத்திற்கு பொன் வேலைக்கு பொன் தேவை, வெள்ளி வேலைக்கு வெள்ளி தேவை. பணம் இருந்தால் கட்டிவிட முடியாது. நல்ல உண்மையாக உழைக்கக்கூடிய நபர்கள் தேவை. அர்ப்பணிப்போடு தியாகத்தோடு உழைக்கக்கூடியவர்கள் தேவை. இங்கே சாலமோனுக்கு சொல்லப்படுகிறது, நிபுணரானவர்கள். அதாவது 15வது வசனத்தை பாருங்கள், எந்த வேலையிலும் நிபுணரானவர்கள் உன்னோடே கூட இருக்கிறார்கள். நாம் எழும்பி தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற பணியை செய்யும் பொழுது அந்த வேலைக்கு உதவி செய்யக்கூடிய நிபுணரானவர்களை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். அதனுடைய தேவைகளை சந்திப்பார். தாவீதை காட்டிலும் நம்முடைய தேவன் பெரிய தேவன் அல்லவா? நீங்கள் ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்தால், வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது என்று சொல்லுகிறார். நாம் எழும்பி வேலையை நடப்பிக்கும் பொழுது நம்முடைய தேவைகளை தேவன் சந்திக்க வல்லவர். நீங்கள் ஆதியாகமம் 22:14 சொல்லப்பட்டபடி நம்முடைய தேவை கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, இன்னைக்கு உங்களுடைய தேவை எவ்வளவாய் இருக்கிறது? இந்த மாதம் ஒருவேளை பிள்ளைகள் எல்லாரும் கல்வியில அகாடமிக் இயர்ல அடுத்த வகுப்புகளுக்கு போகலாம், கல்லூரியிலே சேர்க்க வேண்டிய தேவைகள் இருக்கலாம். இந்த மாதத்தை நான் எப்படி கடக்க போகிறேன் என்கிற சூழ்நிலையோடு கூட நீங்கள் ஆரம்பித்திருக்கலாம். ஆனால்
ஆனால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ எழும்பி காரியத்தை நடப்பி. கர்த்தர் உன்னோடே கூட இருக்கிறார். நாம் எழும்பும் பொழுது ஆண்டவர் நமக்காக நம்முடைய நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை அவர் திறப்பார் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக நாம் எதற்கு எழும்ப வேண்டும் என்றால், யோசுவா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார், நீ ஏன் இப்படி விழுந்து கிடக்கிறாய், நீ எழுந்திரு என்று சொன்னார். அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் தோற்று போய் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க பலன் இல்லாததினாலே யோசுவா தேவனுடைய சமூகத்திலே விழுந்து கிடக்கிறான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், எழுந்திரு, நீ இந்த ஜனங்களை பரிசுத்தப்படுத்து. நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் என்பது மிக முக்கியமான காரியம். ஒரு பரிசுத்தவானுக்கு பிசாசுகள் நடுங்கும், உலகம் அவர்களை பார்த்து பயப்படும், தேவனோ அவனை ஜனத்திலே பெரியவனாக பார்க்கிறார். பரிசுத்தம் குறைவுபடும் பொழுது நம்மால சத்துருக்களை ஜெயிக்க முடியாது. நீங்கள் நியாயாதிபதிகள் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசித்தால், விலக்க வேண்டியவைகளை நம்மை விட்டு விலக்கிவிட்டு ஆராதனை செய்யும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்பார். இன்றைக்கு நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் வராததற்கு நம்முடைய பரிசுத்தம் குறைவு ஒரு காரணமாய் காணப்படுகிறது. நாம் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவர் மோசேயை பார்த்து சொன்னார், உன்னோடு கூட இருந்து நான் பயங்கரமானவர்களை செய்வேன் என்று சொன்னார். நீங்கள் யாத்ராகமம் 9ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்தை வாசித்தால், மோசேக்கு முன்பாக மந்திரவாதிகளால் நிற்க கூடாது இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படிப்பட்ட வல்லமை மோசேக்கு கிடைத்தது? கர்த்தர் அவனை அவ்விதமாக பயன்படுத்த காரணம், எபிரேயர் 11:25 அவன் அநித்தியமான பாவ சந்தோஷங்களை வெறுத்தான். தன்னை ஒரு பரிசுத்தவானாக தேவனுக்கு முன்பாக அவன் வைத்து கொண்டான். கர்த்தர் அவனை வல்லமையாக எடுத்து பயன்படுத்தினார். நீங்கள் யோசுவா 1:5 வாசித்தால், ஒருவனும் உனக்கு முன்பாக நிற்பது இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோசுவாவோ இஸ்ரவேல் ஜனங்களோட கலந்து கொண்ட ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்று இல்லை. அவன் ஆசரிப்பு கூடாரத்திலே காத்திருந்தான். தன்னுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு அர்ப்பணித்து தன்னுடைய நேரத்தை தேவனோடு செலவழித்து அவன் பிரித்தெடுக்கப்பட்டவனாயிருந்தான். கர்த்தர் அவனை பயன்படுத்தினார். இன்றைக்கும் நாம் எழும்ப வேண்டிய காரியம், நம்மை சுத்திகரித்து கொள்ளும்படியாக எழும்ப வேண்டும். இந்த காலகட்டத்திலும் அநேகர் கர்த்தரை அறியாதபடி பாவங்களோடு விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அப்போஸ்தலர் 22:16 சொல்லுகிறது, நீ எழுந்தே உன் பாவங்கள் போக்க கழுவப்படு, நீ ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் என்ன? நம்முடைய பாவங்களை வைத்து கொண்டு நாம் நித்திய ராஜ்யத்திற்குள்ளாக கடந்து போய்விடலாம் என்று நினைக்க முடியாது. நாம் விளையாடுகிற நேரம் அல்ல, கர்த்தருக்காக நாம் அர்ப்பணிக்கிற ஒரு நேரம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, உங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு உங்களை சுத்திகரித்து கொண்டு அதற்கு அடையாளமாக நீங்கள் ஞான ஸ்நானம் பெறும் பொழுது அந்த பாவம் காரியங்களிலிருந்து நீங்கள் விலகுகிறீர்கள். கர்த்தர் உங்களுக்கு நித்திய ராஜ்யத்தை வாக்கு பண்ணுகிறார். கடைசியாக நாம் எழும்ப வேண்டிய ஒன்று, நெகேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, எழுந்து கட்டுவோம் என்று சொல்லி நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். எந்த ஒரு காரியத்தையும் ஒரு சோம்பேறியினாலே செய்ய முடியாது. எழுந்து கட்டுகிறவனை தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். வேலை செய்கிறவனை தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். சங்கீதம் 128:2 சொல்லுகிறது, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று சொல்லி 1 தீமோத்தேயு 2:6 சொல்லுகிறது, பிரயாசப்படுகிறவன் பலனிலே முந்தி பங்கடைவான் என்று சொல்லி. இன்றைக்கு அநேகர் சோம்பேறித்தனத்தில் போய் கொண்டிருக்கிறார்கள். மிகுந்த சோம்பரினாலே மேல் மச்சு பழுதாகும். ஆனால் நாம் தேவனுடைய வேலையாக இருக்கட்டும், பூமிக்குரிய ஆசீர்வாதங்களாக இருக்கட்டும், நன்மைகள் நமக்கு வேண்டும் என்று சொன்னால் நாம் அதற்காக கடுமையாக உழைக்க வேண்டும். நாம் அதற்காக பிரயாசப்பட வேண்டும். நாம் பிரயாசப்படுவதற்கு எழும்புவோம் என்றால் கர்த்தர் நம்முடைய கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். அதிலே சந்தேகமே இல்லை. இந்த மாதம் நாம் எழும்புவோம், நாம் கர்த்தருக்காக எழும்புவோம், நாம் சபையை கட்டும்படியாக எழும்புவோம், நாம் எழும்பி நம்முடைய பிரயாசப்படும்படியாக நாம் எழும்புவோம், பரிசுத்தத்திற்கென்று எழும்புவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.